ஸ்கேலில் வாங்கினது நைஸில் மலேசியா ஃப்ரிட்ஜ் மேக்னட், ஒரு ஹேண்ட் வாஷ், ட்வின் ஷவர்ஸ். நீட்டமாக இருக்குமோ அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு வர முடியல. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ குயிக்காக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நான் வந்து ட்ராவல் vlog மாதிரி ஒன்று வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே ஃபாரின் போனால் என்ன வாங்கிட்டு வருவாங்க? ஃபேமிலிக்கு சாக்லேட்ஸ். ஸோ நானும் வந்து சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி 2 ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துட்டேன். இது வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகணும். சென்னைக்கும் போகிறேன், அந்த vlogகும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சாக்லேட்ஸ் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா எல்லாம் சீல் பண்ணி வச்சுட்டேன் நான் தனித்தனியாக கொடுக்குறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா? இந்த அழகான ஒரு பேக். இந்த பேக் பார்த்தீங்கன்னா மலேசியான்னு எழுதியிருக்கா, கோலாலம்பூர் மலேசியா கேஎல்ல வாங்கினது. இந்த பேக் வந்து என்னோடய பிரதரிங்கில் வாங்கி கொடுத்தது. நைஸில் இது வந்து நம்ம பக்கத்தில் எங்கேயாவது ஷாப்பிங் போனால் எடுத்துகிட்டு போகலாம், நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இல்லாமல் நம்ம எப்படி வந்து வருவோம்? மலேசியா ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் இருந்தது. எனக்கு என்னோடய டேஸ்ட்டுக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. ஸோ மலேசியா போட்டு இப்போ வந்து இதை வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ண மாட்டேன். ஃப்யூச்சரில் இதை வந்து பத்திரமா உள்ளே வச்சிட போகிறேன். ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்ட அப்புறம் நம்ம வந்து இதை அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் வாஷ். இது வந்து இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கிற ஹேண்ட் வாஷ் வந்து ஒன்று வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம். எங்கள் மாமாவுக்கு 2 பர்ஃப்யூம். இது பர்ஃப்யூம் வந்து நான் செலக்ட் பண்ணல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து செலக்ட் பண்ணாங்க. இதுவுமே வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு ட்வின் ஷவர்ஸ். இது ஒன்று வாங்கியிருக்கு. நான் வந்து ஷோகேஸ் அப்புறம் வந்து பிளான்ஸ் இதெல்லாம் வந்து இனி தான் வந்து செட் பண்ணணும். அதோட வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ வந்து இன்னும் ஒரு திங்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். மிஸ் பண்ணல, ஆக்சுவலி வந்து லக்கேஜில் வந்து வைக்க முடியல. ஒரு ரொம்ப நாளாக டிரான்ஸ்பரண்ட் அம்பர்லாம் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அது வந்து அங்கே கிடச்சது. அதை வந்து எடுத்துகிட்டு வர முடியல. அது வந்து நீட்டமாக இருக்குமோ, அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு வர முடியல. திங்ஸ் வாங்கியிருந்தோம், அதெல்லாம் எடுத்து அப்படியே வந்து இது பண்ணியாச்சு. இது மட்டும் வந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 3 days அப்புறமா தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து அப்பப்போ ஒன்றா எடுத்தோன்னே அந்த திங்ஸ் எல்லாம் பாதி இப்போ வாங்கிட்டு வந்ததில் பாதி வந்து எடுத்தாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இனி வந்து வீடியோவில் காட்ட முடியாது. மலேசியா போயிருந்தப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி பர்சனலி எனக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்கிற எல்லாருக்கும், சென்னையில் இருந்த எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு அப்ராட் போகிறாங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் அவங்க பார்ப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் வந்து அங்கங்கே குப்பை இருக்கும், ரோட் சைடு இருக்காது, அப்புறம் வந்து அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கும். இந்த விஷயம் மட்டும்தான் நம்ம ஊருக்கும் அங்கேக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். மித்தபடி எல்லாமே சேம் தான். அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மாலாக இருக்கட்டும். இது வந்து மற்ற ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, ஆனால் சென்னையில் இருக்கிறவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸுமே இப்போ வந்து சென்னையில் வந்து அந்த அளவுக்கு வந்துருச்சு. அட்மாஸ்பியர் தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பிளேஸில் ஒரு ஹைடெக் அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து எப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமோ சேம் தான் வந்து அப்ராட்லேயும் இருக்குது. நம்ம ஊரை க்ளீன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது, அவ்வளோதான். ஆனால் வந்து ஜாலியாக இருந்தது. ஏன்னா ஃபேமிலியோடு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இல்லை புதுசாக ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரல. எனக்கு வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அங்கேயுமே வந்து ஒர்க் பண்ணுறவங்க, அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இருக்கிறவங்க, அப்புறம் வந்து பப்ளிக் பிளேசஸ்லலாம் வந்து இப்போ நீங்கள் சென்னையிலலாம் இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ட்ரெயின் வந்தோடனே ஏறுவோம், ஃபோனை பார்த்துட்டே இருப்போம், நம்ம ஸ்டேஷன் வந்தோடனே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடுவோம். சேம் தான் அங்கேயும் பண்ணுறாங்க. எல்லாமே அங்கே தான். சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற சாக்லேட்ஸ் தான் அங்கே இருக்குது. நம்ம ஊரில் இல்லாத சாக்லேட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த டேஸ்ட் செட் ஆகும், நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாக்லேட் டேஸ்ட் செட் ஆகும். நான் ஆசையாக கிட்கேட், க்ரீன் கலர் கிட்கேட் வாங்க. எப்போவுமே வந்து என்னோடய பிரதர் வந்து பிங்க்கு, ஆரஞ்சு அப்படி வந்து கலராக வாங்கிட்டு வருவாங்க கிட்கேட்டு. அதெல்லாம் சாப்பிட்டனால சரி சாப்பிடாத ஒரு ஃப்ளேவராக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கிட்கேட் வாங்கினேன். அது வந்து டேஸ்ட் நல்லாவே இல்லை. நாங்கள் வந்து தான் சாப்பிட்டு பார்த்தோம், சுத்தமாக நல்லா இல்லை. எந்த ஊரில் போய், எந்த நாட்டில் போய், எந்த மூலை முடுக்கில் போய், ஏன் நீங்கள் வந்து சாக்லேட்ஸ்க்கு ஃபேமஸாக இருக்கிற ஸ்விட்சர்லாண்டில் லிண்ட் சாக்லேட்டில் என்ன ஃப்ளேவர் வாங்கினாலும் நம்ம ஊர் டெய்ரி மில்க்கு தான் பெஸ்ட். மலேசியா ட்ரிப் ஓவராலாக சொல்லணுன்னா சூப்பராக இருந்தது. ஃபேமிலியோடு போகும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ காய்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு நாள் இல்லை, நெக்ஸ்ட்டு ஒரு புது வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து குக்கிங் vlogs கொஞ்சம் போடலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் பர்கர் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி செய்யணும்னு தெரியாது, வீடியோஸ் பார்க்கணும். வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறமா வந்து பர்கர் ட்ரை பண்ணலாம். அதுக்காக நான் திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் பர்கர் பண்ணலாம். ஓகே, பர்கர் vlog-ஓட நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.